ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோடைய கான்செப்ட் வந்து டேட்டா இருக்கக்கூடிய நிறைய டேட்டாவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய டேட்டா வந்து ஹைட்டும் வெயிட்டும் இருக்குது. ஹைட்டு வந்து ஃபியூச்சர் வேரியபிள், வெயிட் வந்து லேபிள் வேரியபிள். ஸோ ஹைட்டுக்கும் லேபிளுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சருக்கும் லேபிளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோட மெயின் அஜெண்டா. ஸோ இந்த டேட்டா நீங்கள் பார்த்தா தெரியுது, ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5.2 60, 5.8 65 அதே மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணி வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி வந்து இன்புட் வேரியபிள் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சம் அல்காரிதம் ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். அதுனா வேறு எதுவுமே இல்லை. ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த மாதிரி நோட்டேஷன் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அதே வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு பீட்டானா நத்திங் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. பீட்டானா வேறு ஒன்றும் என்னென்னா, எந்த அளவுக்கு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வெயிட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பீட்டாங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பயாஸ் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலும் ப்ராப்பர் பீட்டா வேல்யூவை வச்சு நம்மளால் வந்து வெயிட்டை வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பயாஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5.2 இன்டூ சம் வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 60 கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டு வேரியபிள் வந்து 5.2 இன்டூ சம் வேல்யூ வந்து மல்டிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5.2ல் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக வந்து நம்மளோட லைவ் டேட்டாவில் வந்து இந்த மாதிரி டேட்டா இருக்காது. ஸோ ஒரு டேட்டா ஒரு எக்ஸ் வேரியபிள் வந்து டைரெக்டாக ஒரு மல்டிப்ளை பண்ணி வந்து ஒரு அவுட்புட் வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது கூட வந்து ப்ளஸ் சம் வேல்யூ ஒரு மைனஸ் வேல்யூ சம்திங் கண்டிப்பாக வந்து அது ஆட் ஆகும். ஸோ அதை தான் வந்து நான் பயாஸ் ஃபேக்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் தான், இந்த டேட்டாவோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஃபார்முலா. நாட் ஃபார்முலா, ஒரு நோட்டேஷன் நாட் கூட நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டாவை வந்து நாம் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணும்போது என்னோட என்னோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிராஃப் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இந்த டேட்டா வந்து லீனியராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லீனியராக நான் ஏற்கனவே சொன்னேன், ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா லீனியர் ஸ்ப்ரெட்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 5.3 இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 5.3 சம்திங் இதில் இருக்கும்போது இதோட வெயிட் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லைனை வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு இடையில வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ லைனை வந்து ட்ராப் பண்ணுறது வந்து யூஸ்வலாக வந்து நார்மலாக எந்த லைனும் ட்ராப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இடப்பட்டது நீங்கள் வந்து நிறைய லைன் வரைக்கும் ட்ராப் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம். பட் நமக்கு வந்து தேவைன்னா பெஸ்ட் ஃபிட்டட் லைன் தேவை. பெஸ்ட் ஃபிட்டட் லைனாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைனை ட்ராப் பண்ணும்போது இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ, இது வந்து இது ப்ரெடிக்டட் வேல்யூ, இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ப்ரெடிக்டட் வேல்யூன்னு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ, ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ தான் வந்து நம்ம வரையக்கூடிய லைன். ஓகேவா? ஸோ அதுக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு உள்ள எரர் வந்து மீன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் வேல்யூ கிடையாது. எரரை வந்து எல்லா எரரையும் வந்து சம் ஆஃப் மீன் பண்ணும்போது அது வந்து 0வாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃபிட்டட் லைனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு லைனோட ஃபார்முலா வந்து y = mx + c. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கிராஃபில் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணலாம். பட் அதை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 2 கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து y = mx + c வந்து MOCயை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2 பாயிண்டை வந்து ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். 5.2 × m + c, 5.8 × m + c. ஸோ இதை வந்து இந்த வேல்யூ இருக்கலாம், இதை வச்சு நான் MNC வந்து கால்குலேட் பண்ணுறேன், ஃபைண்ட் பண்ணுறேன். எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். 60 = 5.2 m + c. இதில் வந்து 5.2 m
is equal to 60 minus c. இந்த c வந்து அப்படியே இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு c is equal to 5.2 m minus 60. இது வேற ஒன்றும் இல்லை, இது அப்படியே இங்கே எடுத்துருக்கேன், இது அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இப்போ வந்து சி வேல்யூ கிடச்சிருக்கு, பட் இது சி வந்து பெர்ஃபெக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் எழுதிக்கிறேன், சி இந்த வேல்யூ, இந்த சி வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும் போது இந்த சியை வந்து இதில் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களா. 65 is equal to 5.8 m plus c is equal to 5.2 m minus 60. 65 is equal to இது ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது என்ன 10 11m minus 60. இது அப்படியே நீங்கள் 11m is equal to 65 minus 60. 11m is equal to 5. m is equal to 5 divided by 11. சம் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் m வேல்யூ. இந்த m வேல்யூ பேஸ் பண்ணி m வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த m வேல்யூ வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுருக்கோம். 60 is equal to 5.2 m plus c. 60 is equal to 5.2 into இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ 5 divided by 11 plus c. இதை நீங்கள் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா சி வேல்யூ நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சியோ எம்ஏ ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து எம்என்சி வந்தால் நம்மளோட மெயின் அஜெண்டா வந்து என்னென்னா இதில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எம்என்சியை வந்து ஃபைன் பண்ணணும். எம்என்சி வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ எனி வேரியபிள் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேரியபிளை வந்து இதில் எதை வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒய்யை வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வேல்யூ வந்து m into 5.2 plus c. நமக்கு ஏற்கனவே m தெரியும், c தெரியும். இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து y ப்ரெடிக்டட் வேல்யூ கிடைக்கும். y ப்ரெடிக்டட் வேல்யூனா வேறு எதுவுமே இல்லை, இந்த லைன் இருக்கலாம், இந்த லைனோ ஏதோ ஒரு லைன், அதுதான் வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். y வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே தெரியுது 60, நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற எம்என்சி வேல்யூவை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒய் ஹேட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே மேட்சாக இருந்தால் நம்மளோட லாஸ் வந்து 0வாக இருக்கும். சப்போஸ் மேட்ச் ஆகலை, அதோட வேல்யூ வந்து ரொம்ப வேரியாக இருந்ததுன்னா லாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன அப்படின்னா உங்களோட மாடல் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெடிக்ட் பண்ணல அப்படிங்கிறத மீன். ப்ரெடிக்ட் பண்ணல என்ன அப்படின்னா புது வேல்யூ வரும்போது அதுவால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அதை ஃபைன் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து மேட்ச் பண்ணி ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்என்சி வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எம்என்சி வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து தப்பாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அனதர் எம்என்சியை வந்து ஃபைன் பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தக்கூடிய கான்செப்ட் வந்து மேனுவலாக வந்து எம்என்சியை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கால்குலேட் பண்ணிட்டேன், எம்என்சியை பேஸ் பண்ணி வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ பண்ணிட்டேன். ப்ரெடிக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து புது எம்என்சியை வந்து ஃபைன் பண்ணணும். மெஷின் லேர்னிங்கில் வந்து மேனுவலாக 2 பாயிண்ட்ஸை வச்சோ வந்து மேனுவலாக 1 by 1 வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். பட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி தான் நடக்கும். பட் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டீசன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட எரர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எரர்னா வேறு ஒன்றுமே இல்லை, எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதில் வரக்கூடிய வேல்யூவும் இதுவும் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வரக்கூடிய வேல்யூ தான் எரர் வேல்யூ அப்படின்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எரர் வேல்யூ வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த 5 இருக்கக்கூடிய இடத்துல 5 நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய எதை பேஸ் பண்ணி நமக்கு எரர் வேல்யூ கிடைக்கும், எம்என்சியை பேஸ் பண்ணி தான் எரர் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் m வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் வேல்யூ, ரேண்டம் வேல்யூ, நீங்கள் எந்த வேல்யூ இல்லை கிடைக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் 5 இப்படி வச்சுக்கோங்க. எம்என்சி 5 இருக்கும்போது m வந்து 10, c வந்து 5 இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் வந்து 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் அப்பா டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது டிஃபர் வேல்யூ கிடைக்கும். இந்த 5 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதை ரெடியூஸ் பண்ணி லோக்கல் மினிமா வேல்யூ கொண்டு வரணும். லோக்கல் மினிமா வேல்யூன்னு அப்படி வேறு எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து இந்த 5 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0 லெவலில் கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா ஸ்லோப்பை வந்து 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம். நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து நம்மளை வந்து
மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கிரேடியன்ட் டிசைன் வேல்யூ வந்து கிரேடியன்ட் டிசைன் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளோட எரரை வந்து ரெடியூஸ் பண்ணி லோக்கல் மினிமா கொண்டு வரும். பட் லோக்கல் மினிமாவுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து இந்த பிளேஸ்லேருந்து டைரெக்டாக அங்கே ஜம்ப் ஆகி இங்கே வராது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த எரரை ரெடியூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும்போது அந்த எம் அண்ட் சி வந்து எம் வேல்யூமே சி வேல்யூ வந்து வேரி ஆகும். ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய எரர் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டில் வந்து எம் அண்ட் சியை பேஸ் பண்ணி உள்ள கோஆர்டினேட் தான் அந்த எரர். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஆக்சிஸில் வந்து இப்போ இந்த பிளேஸில் எனக்கு ஒரு டாட் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் நீங்கள் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குன்னா, இது வந்து டைரெக்டாக வெறும் எரர் கோஆர்டினேட்ஸ் கிடையாது. எரர் கோஆர்டினேட்ஸ் ப்ளஸ் எம் கமா சி இந்த மூணு சேர்ந்த காம்பினேஷன் தான் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது எம் அண்ட் சிஎம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகும்போது நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் மினிமம் வந்து அச்சீவ் பண்ணணும். லோக்கல் மினிமம் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த பிளேஸில் வரும்போது இந்த கிரேடியன்ட் டிசைன் கான்செப்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய எம்என்சி வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒய் ஹேட்டை வந்து ஃபைன் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து ஒய் ஹேட்டை நம்ம ஃபைன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ப்ரெடிக்ட் வேல்யூவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து மெஷினை வந்து இன்டீரியராக வந்து இன்சைடில் வந்து என்னென்னா சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கிரேடியன்ட் டிசென்ட் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். கான்செப்ட் ப்ளஸ் டிஇ/டிஎம் டிஇ/டிசி அது நான் வேறு இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஇ/டிசி கிரேடியன்ட் டிசைன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கான்செப்ட் வேறு மேலே புது பேராமீட்டர் வந்து ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பேராமீட்டர் வந்து ரேண்டம் பேராமீட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைன் பண்ண பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணோம். அந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெடிக்டட் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மேட்ச் பண்ணி ஏதாவது லாஸ் வந்துச்சு அப்படின்னா புதுசாக வந்து திரும்ப வந்து கிரேடியன்ட் டிசைன் கான்செப்டை வச்சு அந்த லாஸை ரெடியூஸ் பண்ணி நியூ எம்என்சியை வந்து ஃபைன் பண்ணோம். அந்த நியூ எம்என்சி தான் வந்து நம்மளோட ஃபைனல் மாடலாக இருக்கும். ஸோ எந்த புது வேல்யூ வரும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் 5.3 இல்லைன்னா வந்து 6.10 சம்திங் எந்த வேல்யூ வரும்போதும் அந்த எக்ஸை வந்து அந்த எம்என்சி கூட நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ப்ரெடிக்டட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் வந்து அதோட பேட்டர்னை வந்து ஃபைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிரேடியன்ட் டிசைன் கான்செப்டை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோவில் வந்து பேசிக் ஓவர்வியூ தான் கொடுத்துருந்தேன். லோக்கல் மினிமா என்ன, டிஇ/டிஎம்னா என்ன, டிஇ/டிசினா என்ன, அதோட கேல்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.